கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை, அவருடைய நடக்கையை, அவர் பேச்சை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறோம். அதனாலே இன்னும் நம்மை சுத்திகரித்து கொள்ளவும், சீர்படவும், தேவனுக்கு பிரியமாகவும் நல்ல ஒரு வாய்ப்பு இது. கவனிங்க, ஒரு நாளைக்கு கேட்குற கொஞ்சம் விஷயமானது நம் இருதயத்துக்குள்ளே தங்குமானால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி ரொம்ப சேரும் மண்ணுமாக இருக்குது. அதை கீழே கொட்டிடாமல் அதை அப்படியே சுத்தமாக்கணும். அது எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு 10 பாட்டில் நிறைய தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த அழுக்கும் சேருமான பாட்டிலில் அதை நீங்கள் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருங்க. அதை ஊற்றிக்கிட்டே இருக்க உள்ளே இருக்கிற அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின அந்த நல்ல தண்ணீரால் அதே பாட்டில் நிரப்பப்படும். இப்படி தான் நம்முடைய அழுக்கான இருதயமானது தேவனுக்கு பிரியமில்லாத சேறு அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை, பரிசுத்த வார்த்தைகளை, நம்மை சுத்திகரிக்கும் இந்த ஜீவ தண்ணீரை நமக்குள் ஊற்றிக்கொண்டே இருப்பது தான். அதனால தான் தினமும் ஏதோ கொஞ்சம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 1. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல் பற்றி பேசுகிறார். ஒருவரோட வாழ்க்கையில் நாம் இடரல் செய்யலாமா? அது எப்படி நம்ம இடரல் பண்ணுவோம்? நிச்சயமாக நாம் அதை செய்வோம். என்னன்னா, அவர்கள் தவறு செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய வார்த்தையோ செய்கையோ இருக்குமானால் அது அவங்களுக்கு இடரல் தானே. ஒன்றும் வேணாம், போயிட்டே இருக்கோம், அந்த பாதையில் குறுக்கில் ஒரு பெரிய ஒரு கட்டையை போட்டுட்டு நம்ம போகிறதா வச்சுக்குவோமே. அடுத்து வர்றவங்க, வயதானவங்க, சின்ன பிள்ளைங்க தெரியாமல் அவங்க பார்க்காம நடந்தாங்கன்னா தடிக்கல்ல விழுந்துருவாங்க. அப்போது நடக்கும் பாதையில் இன்னொருத்தருக்கு இடரல் உண்டாக்கலாம் இல்லையா? அதே போல தான் வாழ்க்கை பாதையில் நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பலவிதமான காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக, அவங்க தவறு செய்கிறதுக்கு காரணமாக மாறிடக்கூடாது. அப்படி உண்டாக்குதல் அந்த விஷயத்தில் 2 முக்கியமானதை நாம் கவனிக்கணும். என்னென்னா, இடரலே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா இருக்காதாம். ஆனால் யார் இடரலை உண்டாக்குகிறானோ அவனுக்கு தனியாக தண்டனைன்றது உண்டு. அப்படியானால் நாம் இடரல்கள் வரும், அதை தாண்டி போகணும். மற்றவர்களுக்கு நாம் இடரல் செய்யாமல் கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நாம் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது ஆண்டவர் ஃபர்தராக என்ன சொல்கிறாரு? 3ஆம் வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இப்போது இடரல் அப்படின்ற விஷயத்தை பேசிட்டு அடுத்தது தன் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முதல்ல பொதுவாக சொன்னார், அது அப்படியே ஒட்டி என்ன சொல்கிறாருன்னா, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். ஏன்னா இடரல் உண்டாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தண்டனை ரொம்ப பெருசாக இருக்குது. எந்திரக்கல்லை கட்டி, இந்த ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அதை அவன் கழுத்தில் கட்டி கடலில் போட்டுறணுமா. ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை சொன்னார்? அப்போது நாம் ஒருத்தருக்கு இடரலாக இருக்கக்கூடாது என்பதை ரொம்ப முக்கியமாக நாம் நினைக்கணும், மனசில் வைக்கணுன்றது தான். அதை சொல்லிட்டு தான் என்னன்றாரு, நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு விரோதமாகவே ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள்ளுங்கள். 2வது, மன்னிக்கவும் தயாராக இருங்கள். நாம் கடிந்து கொள்வதில் ரொம்ப கவனமாக இருப்போம். ஒரு நீதின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நீதியாக தான் பார்ப்பேன்ப்பா, இந்த விஷயத்தில் நான் நீதியாக தான் நடப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவனை நான் கண்டிப்பேன், தேவைப்பட்டால் தண்டிப்பேன். இதான் நம்ம நீதின்னு நினச்சிக்கிறோம். இப்போ நீதிமன்றமானது என்ன பண்ணுது? குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறது, நிரபராதியை விடுதலை ஆக்குகிறது. இது புரிஞ்ச விஷயந்தானே. ஆனால்
குற்றவாளி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும்னு இருக்கு இல்லையா, அதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற நீதி. அப்போ நீதி என்பது தேவனுடைய பார்வையில் நமக்கு நிரூபிக்கப்பட்ட நீதி என்ன தெரியுங்களா? சிலுவையில் நாம் தண்டனை பெறும் இடத்துல தேவகுமாரன் வந்து தண்டனை பெற்று அங்கிருந்து எனக்கு தன் மன்னிப்பை கொடுக்கிறார். அப்படியானா சகோதர சகோதரிகள் நடுவில் ஒருவர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தால் கண்டிக்கலாம். ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செய்த, எனக்கு இது எவ்வளோ வலிக்குது, எனக்கு இப்போ இவ்வளோ நஷ்டத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு நம்ம கண்டிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம் சகோதரர்கள் தானே, நம் குடும்ப உறவுகள் தானே. அப்படியே அவங்க ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னா நான் நினைக்கல, ஆனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே நான் மன்னிப்பதற்கும் தயாராக இருக்கணும். பல நேரம் என்ன பண்ணிடுறோன்னா, கண்டிப்பதற்கு நீதி அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மன்னிக்கணும்னு சொன்னால் அப்போ நீதியின் கீழே நம்ம கொண்டு வரவே மாட்டேன்றோம். தேவனுடைய நீதி சிலுவையிலே காட்டப்பட்டது இல்லையா, அது மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் என்னை எல்லாமே மன்னிக்கணும், இன்றைக்கும் மன்னிக்கணும், இன்னும் நான் வாழும் காலமெல்லாம் தேவன் என்னை நிபந்தனையே இல்லாமல் மன்னிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா நீதிபரராகிய அவர் எப்படி என்னை மன்னிக்கிறார்? அதே தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார். இன்றைக்கு நாம் நீதின்ற பேரில் தண்டித்தவர்கள், கண்டித்தவர்கள், அவர்களை மனம் திரும்பும் பட்சத்தில் மன்னிக்கிறோமா அல்லது மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இது ரொம்ப பெரிய விஷயம். இதை மனுஷன் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, 4ஆம் வசனம், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனசாப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இன்னொரு விஷயத்தை நடுவில் சொல்கிறாரு. 7 தரம் ஒரு முழுமை, 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். காலையிலேருந்து 100 முறை உன்னை மன்னிச்சிட்டேன். சில நேரத்தில் கோபத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2-3 முறை தான் இருக்கும், ஆனால் இவங்க அவ்வளோ கோபமாக சொல்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்னென்னா, 7 முறை வந்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் மன்னிச்சிருங்க, நான் மனசாவப்படுறேன், நான் மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் என்ன 1 முறை 2 முறை கேட்கலாம், நம்ம மன்னிச்சிடலாம். 7 முறையும் ஒருவன் வந்து மன்னிப்பு கேட்டான்னா நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருக்காதா? அவன் நடிக்கிறவனா மாதிரி தெரியாதா? அவன் என்னமோ தப்பு பண்ணுவானா, மறுபடியும் கேட்பானா, நான் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்போம். நம்முடைய ராஜ்யத்தின் சட்டம் இதை தான் நமக்கு சொல்லுது. உலக சட்டம் வேற, ராஜ்யத்தின் சட்டம் வேற. அது பரிசுத்தமானது, தேவ நீதி உள்ளது. மன்னிப்பாயாக. இதை கேட்ட உடனே அப்போஸ்தலர்களுக்கு கொஞ்சம் பயம்தான், கலக்கம்தான். அது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அந்த கான்டெக்ஸ்டில் முதல்ல இடரல் உண்டாக்கக்கூடாது, இடரல் உண்டாக்குகிறவனுக்கு மரண தண்டனை, இடரல் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஒருவன் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் ராஜ்யத்தின் நீதி என்ன சொல்லுது? கண்டிக்கலாம், தேவைப்பட்டால் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு விட்டால் தண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்கணும். சரி, அவன் மனஸ்தாபப்படுறான் இல்லையா, 7 முறை வந்து அவன் மன்னிப்பு கேட்டான்னா என்ன பண்ணலாம்? மன்னிக்க வேண்டும்ன்றார். இதெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உபதேசமாக தெரியுது. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற விசுவாசத்தை வச்செல்லாம் எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இதை செய்யணும்னா எங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி நினச்சி கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பகுதியிலே நாம் அதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை சொல்லி முடித்த உடனே அவங்க கேட்குறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர், பார்த்தீங்களா, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், இந்த அளவுக்கு நாங்கள் நடக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் அதிகமாக தான் தேவைப்படுது. இது ஒரு சாக்கு மாதிரி இருக்குல்ல, அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு. அவ்வளோலாம் எனக்கு விசுவாசம் கிடையாதுப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு விசுவாசம்லாம் கிடையாது, ஏதோ நான் ஒரு விசுவாசி தான், இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமாகவே. ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கடுகு விதை அளவு விசுவாசம், ஏற்கனவே கூட நாம் இதை பார்த்துருக்குறோம்.
கடுகு விதை என்பது கண்ணால் பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது, அது மிகவும் சிறியது. ஆனால் அது கையில் வைத்தால் அது உண்மைதான், நிஜம்தான். கடுகு விதையிலே விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதமான வசனத்துக்குள்ளே சொல்லுகிற சத்தியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய விசுவாசம் உண்மையானதாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் அதை சின்னதுன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் நினைக்கிறீங்களா, பரவாயில்ல, அது கடுகு சைஸ் இருந்தால் கூட பரவாயில்லன்றார். ஆனால் உங்கள் விசுவாசமானது சின்ன அளவில் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணணுன்னு சொன்னால், ஏன் நான் சொன்னது உங்களால் பண்ண முடியாது? அது பாருங்கள், அந்த காட்டத்தி மரம் தெரியுதா, அது அப்படியே வேரோடு பிடுங்கி கடலில் போய் விழுன்னு சொன்னால் அது போய் விழுந்துடும். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, எல்லாரும் போய் மரத்துக்கிட்ட நின்று கடலில் போய் விழு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. இவ்வளவு அசாத்தியமானதையே கடுகு விதை அளவு விசுவாசம் செய்யக்கூடுமானால் உன் சகோதரனை ஏன் நீ மன்னிக்கக்கூடாது? அவன் 7 முறை வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ ஏன் அவனை மன்னிக்கக்கூடாது? இன்றைக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் தான் நிறைய. நீதி என்ற பெயரிலே கண்டிக்க தெரிகிறது, தண்டிக்க தெரிகிறது, அவர்களை தள்ளிவிட தெரிகிறது, அல்லது விட்டு விலக தெரிகிறது. ஆனால் மன்னித்து அவர்களோடு இசைந்து நடக்க தெரியவில்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் விசுவாசம் போதலை, அதனால் என்னை இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, தேவைப்பட்டால் என் விசுவாசத்தை வேணா நீங்கள் அதிகரிச்சிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே இவ்வளோ பெரிய அசாத்தியமானதை உன்னால் செய்ய முடியுமே, ஏன் இதை செய்ய முடியாது? அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அதில் பல விஷயங்கள் நாம் கவனிக்காமல் அல்லது நாம் அதை பெருசாக எடுத்துக்காமல் விடுற விஷயங்கள் தான். நாம் யாருக்காவது இடரலாக இருக்கிறோமா? என்னுடைய பேச்சு இடரலாக இருக்கிறதா? அவர்கள் சமாதானம் கெடுவதற்கும் அவர்கள் பாவம் செய்வதற்கும் ஏதுவாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் ஏதோ தப்பு பண்ணின்னு போகிறேன் அப்படின்லாம் கிறிஸ்தவம் போக முடியாது. நான் என்னுடைய உடம்பு நான் அதை கெடுத்துக்கிறேன், மற்றவங்களுக்கு என்ன அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நாம் மற்றவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம். காயின் ஆபேல் விஷயத்தில் தேவன் கேட்குறாரு, எப்பா எங்கப்பா ஆபேல் அப்படின்னு கேட்குறார். காயின் என்ன பதில் சொன்னால், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நாம் ஒவ்வொருவருமே ஒருவருக்கொருவர் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். இந்த விஷயத்தில் தேவனுடைய வார்த்தையை கவனித்து பார்த்து தேவ நீதினா என்ன அப்படின்றத புதிதாக இன்றைக்கு மீண்டும் காதில் கேட்டிருக்கிறோம். தேவ நீதி என்பது கண்டிக்கும், தண்டிக்கும், நியாயம் தீர்க்கும். ஆனால் அதே மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் 7 முறையானாலும் கூட அது மன்னிக்கும். எனக்குன்னா இது வேணும்னு கேட்குறேன், நான் 100 முறை கூட தேவனே என்னை மன்னிங்கன்னு கேட்டால் நீங்கள் மன்னிச்சிடணும். ஆனால் நானும் என் சகோதரனை அவன் 1-2 முறை மன்னிப்பு கேட்டால் கூட நான் அதுக்கு மேலே மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இது நியாயமா? சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ஏதோ நாங்கள் கேட்ட பாடம் அறிந்தது, ஆனால் நாங்கள் இதில் கை கொள்ளாத பகுதியும் உண்டு. உம்முடைய சத்தியத்தை கவனித்து ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்விலே கை கொள்ள உதவி செய்யும். எங்களால் பிறருக்கு இடல் உண்டாகாமல் நடக்கவும், ஏதோ நாங்கள் இடல் வந்தால் அதை தாண்டி செல்லவும், உண்டாக்குகிறவர்களை குற்றம் செய்தவர்களை கண்டித்தாலும் கூட மனம் திரும்பினால் மன்னிக்கவும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் 1000 முறை நீர் எங்களை மன்னிக்க தேடுகிறோம், சில முறை கூட எங்கள் சகோதரர்களை நாங்கள் மன்னிப்பதில்லை அப்பா. இதற்கு பெரிய விசுவாசம் தேவை என்று நாங்கள் தட்டி கழித்து விடுகிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் நீரோ கடுகு விதையளவு இருந்தால் போதும் என்று சொன்னீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கவனிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்தும், ஞானம் தாரும், தெளிவு தாரும். இப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.